இன்னொன்று அடுத்த ஒரு பிரச்சனை என்று சொன்னால் தப்லீக் ஜமாத். இவர்களை எடுத்துக்கொண்டால் நாங்கள் சத்தியத்தை தான் எடுத்து சொல்றோம், மதுஹபுகளை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் தான், அதில் கருத்து வேறுபாடு இல்லை. ஆனால் மற்ற கொள்கைகளை பொறுத்தவரை, வஹாபிசத்தை பொறுத்தவரை என்ன கொள்கையெல்லாம் அவர்களிடம் இருக்கிறதோ அந்த கொள்கையெல்லாம் இவர்களிடத்தில் மறைமுகமாக இருக்கிறது. நான் அதுக்கு சாதாரணமாக ஏதோ ஏனோ தானோ என்றெல்லாம் பேச போயில்லை, சில விஷயங்களை நான் முன்வைத்து தான் நான் பேச இருக்கிறேன். ஏன்னா அது மக்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அருமையான பெருமக்களே, கடந்த வருடத்தில் நீலகிரி மாவட்டம் குன்னூரில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளி வாசலில் ஒரு பிரச்சனை வருது. அந்த பள்ளி சுன்னத் ஜமாஅத் பள்ளி. நீண்ட காலமாக அதில் மௌலிது ஓதிட்டு வர்றாங்க. அப்படி மௌலிது ஓதிட்டு வரும் பொழுது அங்கே வந்த ஒரு புதிய தப்லீக் மதரசாவிலே ஓதிய ஒரு ஆலிம் அந்த மௌலிதை நிறுத்துறார், மௌலிது ஓதக்கூடாது அப்படின்னு பிரச்சனை வந்துருச்சு. பல்வேறு பிரச்சனைகள் என்ன செய்யுது அங்கே பேசப்படுகிறது, பல விவகாரங்கள் நடைபெறுகிறது. அப்படி பல் விவகாரங்கள் வந்தது. சரி, இனி மதரசாக்களுக்கு எழுதி கேட்போம் அப்படின்னு சொல்லும்போது அந்த மக்களுக்கு பெரிய விவரம் ஒன்றும் தெரியல. ஒரு மதராக்கு எழுதி கேட்டிருக்கணும், அந்த மாதிரி மதரசாக்களுக்கு எழுதி கேட்டிருந்தா பரவாயில்ல. ஆனால் அவங்க கேட்டது இந்த நானே இந்த கடிதத்தை எழுதுறேன்னு அவர் எழுதியிருப்பாரோ என்னமோ தெரியாது. அவர் மதரசாக்களுக்கு அனுப்புறது என்ன கேட்டால் எல்லாம் தப்லீக் ஜமாத்தினுடைய மர்கஸ்களாக இருக்கக்கூடிய மதரசாக்களுக்கு தான். அந்த கேள்வி என்ன எழுதப்பட்டிருக்கிற அந்த பள்ளியினுடைய பெயர் லப்பை சுன்னத் ஜமாத் மதரசாயே மன்பவு சாலிஹாத் பரிபாலன சபை, அதான் அதனுடைய முழு பெயர். அதனுடைய இது குன்னூரில் இருக்கிற, நீலகிரி மாவட்டம் குன்னூரில் இருக்கிறது, ஜவஹர்பேட்டை பகுதியில் ஜும்மா பள்ளி. அது இப்போ இங்கே தான் நடந்திருக்கிறது விவகாரம். என்ன நடந்திருக்கிறது என்று இது எல்லாரும் தப்லீக் ஜமாத்தை நல்ல ஒரு ஜமாத்து தான் என்று நினைக்கக்கூடியவர்களும் நிதானமாக நீங்கள் சிந்திச்சு பாருங்க, இது என்ன நடந்திருக்குங்கிறத நீங்கள் பாருங்க. இதில் இருக்கக்கூடிய யதார்த்தம் என்னன்னு பாருங்க. நீங்கள் நான் சொல்லுவது உண்மையா இல்லையான்னு சொன்னால் இதுக்கு ஒரு காப்பியை நான் தருவதற்கு தயாராக இருக்கிறோம். அப்போ என்ன பள்ளியில் இந்த மௌலிது ஓதுவதற்கு அவர் தடை விதிச்சிருக்கிறார். அவர் தப்லீக் ஜமாத்தில் ஈடுபாடானவர், சரி, அவருடைய கொள்கை அவர் சொல்றார். இனி அதை எங்கே அனுப்பி இருக்கணும்? எல்லா மதரசாக்களுக்கும் அனுப்பி இருக்கணும். ஆனால் அனுப்பின 3 மதரசாக்களுக்கு அனுப்பினாரு. இந்த 3 மதரசாக்களுமே தப்லீக் ஜமாத்தினுடைய கோட்டையாக திகழக்கூடியவைகள் தான்.